அனைவருக்கும் வணக்கம். போன சப்ஜெக்டில் வந்து ஆர்டியில் எப்படி பணம் போடுறதுன்னு பார்த்தோம். ஆர்டியில் பணம் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஆர்டியில் சேர்த்த பணம் வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு மாதம் 1000 போட்டு வந்துருப்பீங்க. 12 மாதத்துக்கு 12,000 ஆயிருக்கும். அந்த ஆர்டியில் 12,000 ஆயிருக்கும். அந்த சேர்ந்த பணத்தை 12,000 என்ன பண்ணணும்னா இங்கே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடணும். எதில் போடணும்? ஃபிக்ஸட் டெபாசிட்டில். ஏன்னா நம்மக்கிட்ட ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணால் பணம் இல்லை. ஒரு 10,000 ஒரு 15,000 20,000 இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? வேலைக்கு போய் அந்த பணத்தை வந்து சிறுக சேர்த்து வைக்கிறோம். இந்த சிறுக ஏன் சேர்த்து வைக்கிறோம்னா, இப்போ சீட்டு நிறைய பேர் சீட்டு போடலான்னு. ஏன்னா நம்ம சீட்டு வந்து இப்போ போடுறது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் சீட்டு போடுறது வந்து பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சீட்டு போடுறது வந்து கரெக்டான ஆளுகிட்ட போட்டால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம யார் கரெக்டான ஆளுன்னு இன்னும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது சீட்டில். அதனால் நம்ம சீட்டு போடுறது வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துறது நல்லது. நிறையா கரெக்டான பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக போடலாம், தவறு கிடையாது. ஆனால் அந்த ஏஜென்ட் வந்து கரெக்டாக லைசன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லை. ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா லைசன்ஸ் எல்லாமே சீட்டு நடத்துகிறாங்க. அதனால் சீட்டு போகிற விஷயத்துக்கு நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே உள்ளே போகலாம். நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு உள்ளே போகாமல் நம்ம எஃப்டி ஆர்டி கவர்மெண்ட் உத்தரவாதம் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே போகலாம். புரியுதுங்களா? சரி. அடுத்து நம்ம ஸ்டெப்பாக ஒன்று போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா ஆர்டி சொன்னேன். அந்த ஆர்டி சேர்த்த பணத்தை கொடுத்து 2வது ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், எஃப்டியில் போட்டுடணும். புரியுதுங்களா? எஃப்டியில் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் புரியுங்களா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் இருக்குது. ஏன்னா எஃப்டியில் போட்டால் மட்டும் போதுமா? பணம் வந்து வளர்ச்சி அடையணுமா இல்லையா? அந்த பணம் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும், திருப்பி ஆர்டியிலே போகணும். எஃப்டியில் வர இன்ட்ரெஸ்ட் வந்து மாதம் வாங்கிக்கணும். மாதம் வாங்கிக்கிற பணத்தை தூக்கி ஆர்டியிலேயே போட்டுடணும். இது வந்து நீங்கள் காலங்காலமாக பண்ணிட்டு வர ஒரு 10 வருஷங்கிறப்ப இப்போ இந்த பணம் வந்து சேர்றப்பன்னு வச்சுங்க, குட்டியாக சேர்த்துறீங்க. ஒரு வருஷம் 10,000 சேர்த்துறீங்க. ஒரு வருஷம் 10,000 ஆயிடுதுன்னு வச்சுங்க. 10 வருஷத்துக்கு சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன். 10 வருஷம் கணக்கு போட்டு பாருங்கள். இந்த பணம் வந்து என்ன பண்ணால் அந்த வட்டி வந்து என்ன பண்ணும், பெருகிடும். ஆர்டியில் போகிறப்ப திருப்பி பெருகும். இதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் வந்து பயங்கரமாக பெருகிடும். புரியுதுங்களா? வட்டிக்கு வட்டி வாங்கிட்டு திருப்பி அந்த பணத்தை எஃப்டியிலே போடுறது, இந்த மெத்தட்லாம் இருக்குது. ஏன்னா வந்து என்ன பண்ணணும், ஆர்டியில் போட்டுருவோம். ஆர்டியில் போடுற பணத்தை வந்து எஃப்டியில் போட்டுருவோம். எஃப்டியில் போடுற பணத்தை தூக்கி ஆர்டியில் போட்டுருவோம். ஆர்டியில் போடுறோம் சேர்ந்த பணத்தை திருப்பி எஃப்டியில் போடுவோம். திருப்பி நம்ம வேறு தனியாக சேர்த்தோம்ல, மாதம் சம்பாதிப்போம்ல, அந்த பணத்தை தனியாகவே ஆர்டியில் ஒன்று போடுவோம்ல. இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், மாற்றி போட்டுவிட்டு அந்த பணம் வந்து நல்லா பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து அந்த பணம் வந்து பெருகிடும். புரியுங்களா? நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சமாக உங்களுக்கு வந்து நான் என்னென்ன செஞ்சேன், நான் இதே மெத்தட் தான் செஞ்சேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஏன்னா எடுத்தோன்னே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நிறைய இருக்குது. புரியுங்களா? நம்ம வந்து எடுத்தோன்னே சேஃப்டியாக மூவ் பண்ணணும். எடுத்தோன்னே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன். இப்போ நான் வந்து 10 ரூபா 100 ரூபா அந்த 100 சம்பாதிக்கிறதுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அந்த 100 மேலே போகுது பார்த்தீங்களா, 110 ரூபா, அந்த 10 ரூபா வச்சு ரிஸ்க் எடுப்பேன். ஆனால் நம்மளுக்கு வந்து வருமானம் வேணும் இல்லையா? ஆரம்ப காலகட்டத்தில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? சேஃப்டியாகவே என்ன பண்ணணும், ஆர்டி எஃப்டி அதுக்கப்புறம் தங்க முதலீடு, இது மாதிரி சேஃப்டியாக வந்து முதலீடு பண்ணுறது ரொம்ப விஷயம். நான் வந்து தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணுவேன். ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கத்தில் முதலீடு செய்ய மாட்டேன். ஏன்னா தங்கம் வந்து நம்மளாம் காதிலே போட்டிருப்போம். அது வந்து விலை ஏறிட்டே இருக்குது. தவிர மாதம் வருமானம் தெரியாது. மாதம் விலை ஏறும், ஆனால் வருமானம் நம்ம கைக்கு. ஆனால் எஃப்டியில் போகிறப்ப என்ன ஆகுனா, உங்கள் கைக்கு வந்து பணமாக கிடைக்கும். அந்த பணத்தை என்ன பண்ணணும், திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும். புரியுங்க? இப்போ நான் வாங்க பேங்க்கில் பார்த்திங்கன்னா 15% வந்து இன்ட்ரெஸ்ட் தரோம். மற்றதெல்லாம் 6% தான். நான் வந்து அமைப்பு சாரான்னு சொல்லி சேலத்தில் வந்து அமைப்பு சாரான்னு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். அங்கே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 9% தான் தரோம். நான் என்ன லாகிங் பீரியட் போடுவேன். 4 வருஷம் 5 வருஷம்னு சொல்லி அந்த பணத்தை வந்து லாகிங் பீரியட் எடுக்க முடியாத மாதிரி போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 14% அந்த 14% அவங்க தராங்க. புரியுதுங்களா? இது வந்து நான் 4 வருஷம் 5 வருஷம் வந்து லாக் பண்ணிடுவேன். மாதம் அவங்க வர வட்டி பணத்தை திருப்பி என்ன பண்ணுவேன், திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அதுலேயே. அப்போ என்ன ஆகும், இது மாதிரி நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் 22 வயசில் இதே பண்ணுறப்ப அந்த பணத்தோட வளர்ச்சி வந்து அதிகமாக. ஏன்னா இடையில வந்து செலவாக அதெல்லாம் அங்கே போக வருமானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பெருகிடும். ஓகேங்களா? இது மாதிரி அதே மாதிரி எந்த ஒரு கிடைக்கிற வாய்ப்பையும் நம்ம நழுவ விட்டுறக்கூடாது. தொழிலில் வந்து நம்ம எந்த கிடைக்கிற வாய்ப்பை ஒரு பொழுதும் நழுவ விடாது.
வாய்ப்பு அப்புறமேட்டு உருவாக்க தெரியும். இந்த 2 விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒன்று வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்க தெரிஞ்சுக்கணும். 2வது வாய்ப்பை உருவாக்க தெரிஞ்சுக்கணும். நம்மளை யாரும் கூப்பிட்டு வாய்ப்பு யாரும் தரமாட்டாங்க, புரியுதுங்களா? ஆனால் வாய்ப்பு வரப்போ விடக்கூடாது. 2வது வாய்ப்பு வந்து உருவாக்குது. அது வந்து பழக்கத்தில் நம்ம வந்து தொழிலில் பழக தான் அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு, புரியுதுங்களா? தொழிலில் போட்டி இருக்க தான் செய்யும். போட்டி இல்லாத தொழில் எது இருக்குது? போட்டி இருந்தால் தான் நம்மளால் ஓட முடியும், புரியுங்களா? ஆனால் ஓடுறப்ப ஜெயிக்கணும்னு ஒரு முடிவில் வந்துடணும். ஜெயிக்கிறதுக்கு சில மெத்தட்லாம் இருக்குது. நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம தெளிவாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், சில மெத்தட்லாம் சொல்லி தருவாங்க. ஏன்னா நான் பயன்படுத்தினது என்னன்னா மெடிடேஷன் பண்ணுவேன். மனசை வந்து தெளிந்த நிலைக்கு கொண்டு போயிடுவேன். தெளிந்த நிலைக்குன்னா எந்த ஒரு சூழ்நிலை பதட்ட அடையாமல் ஒரு விஷயத்தை எப்படி வந்து பொறுமையாக இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்க முடியும். நம்மளே தெளிவில்லைன்னா அந்த விஷயத்தை அணுக முடியாது. அதனால் வந்து நம்ம தெளிவாக இருக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது. அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இப்போ இன்றைக்கி பார்த்ததுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி பார்த்த விஷயத்தில் 2 விஷயம் பார்த்தோம். முன்னாடி வீடியோவில் என்ன சொன்னது, ஆடி சேர்த்த பணத்தை எப்படி, ஓகேங்களா? ஆர்டி எஃப்டியில் போட்டுடணும். ஓகே, இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திக்கங்க. ஓகேவா? நன்றி.